Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல UGC approval பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். 2024-2025 க்கு UGC யோட official websiteல சோ எந்தெந்த கோர்ஸ்க்குலாம் approval கொடுத்திருக்காங்க, எந்தெந்த யுனிவர்சிட்டி எத்தனை கோர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து PDF வந்து போட்டுருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2024-25 ல பாத்தீங்கன்னா நமக்கு 15 யுனிவர்சிட்டிக்கு தமிழ்நாட்டுல UGC approval வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா சில யுனிவர்சிட்டிஸ் வந்து மிஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து approval இருக்கா இல்லையா இது போல வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. So மற்ற யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 HE is entitled to offer ODL programs 2024-2025 இங்கே செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ரெகனைசேஷன் லிஸ்ட் கேட்டகரி 1 ஷோ ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDFல 15வது பிளேஸில் தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 41 கோர்ஸுக்கு வந்து UGC அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு. BA இங்கிலீஷ், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், அதே போல் BBA, BCA, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், BCom, BA தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA சோஷியாலஜி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BA எக்கனாமிக்ஸ், BSc பாட்டனி, BSc கெமிஸ்ட்ரி, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc மைக்ரோபயாலஜி, BSc ஃபிசிக்ஸ், BSc சைக்காலஜி, BSc ஜுவாலஜி, BSc மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் BSc டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BEd இவ்வளோ கோர்ஸ் வந்து UGல அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PGல MSc கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், பாட்டனி, MCA, MSc ஃபிசிக்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc சைக்காலஜி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MLIS மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், நெக்ஸ்ட் MA தமிழ், MA ஹிஸ்ட்ரி, MA இங்கிலீஷ், MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MA சோஷியாலஜி, MA எக்கனாமிக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MCom, நெக்ஸ்ட் MBA. ஸோ டோட்டலாக 40 கோர்ஸுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி 26 கோர்ஸுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ BEd, அதுக்கப்புறம் BA இங்கிலீஷ், BA தமிழ், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் BBA, BCom, நெக்ஸ்ட் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc மேத்தமேட்டிக்ஸ், நெக்ஸ்ட் MLISக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் MCom, நெக்ஸ்ட் MSc மைக்ரோபயாலஜி, MSc ஜுவாலஜி, MSc பாட்டனி, MSc ஃபிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MSc மேத்தமேட்டிக்ஸ், MA இங்கிலீஷ், MA தமிழ், MA எக்கனாமிக்ஸ், MSW, MA ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் MBA, MCA, நெக்ஸ்ட் MSc சைக்காலஜி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து 26 கோர்ஸுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3 தமிழ்நாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஒன்று அழகப்பா, இன்னொன்று காமராஜர். லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டோட்டலாக 13 கோர்ஸுக்கு வந்து அப்ரூவல் வந்து இவங்களுமே வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 கோர்ஸுக்கு செப்பரேட்டாக லிஸ்ட் இருக்குது. இது வந்து கேட்டகரி 1 லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா UGC அப்ரூவல் வந்து இருக்குது, அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இவங்களை வந்து கேட்டகரி 1 லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ கேட்டகரி 1ல் இருக்க ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். சில கோர்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து வேணான்னா சில கோர்ஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். எல்லாமே UGC கிட்ட ப்ரையர் பர்மிஷன் வாங்கி இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிறதுனால தான் இவங்களை கேட்டகரி 1 லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். இப்போ அட்மிஷன் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 15ஓட எல்லா யூனிவர்சிட்டியும் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக கேலண்டர் இயருக்கு ஜனவரி மந்த் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.